ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த ட்ரெண்டிங்கான க்ளோயிங் லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்றது தான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் மெட்டீரியல்ஸ்குள்ள ஜிப் ஃபைல தமிழ் ஃபாண்ட்ல இருந்து எல்லா பிஎன்ஜி பிக்சர் சாங் வரைக்கும் எல்லாமே நான் கொடுத்திருப்பேன். அதுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பேன். இந்த வீடியோக்கு இடையில பாஸ்வேர்ட் ரிவீல் பண்ணிருப்பேன். மொத்தமா 4 டிஜிட் பாஸ்வேர்ட் தான் அது. சில பேருக்கு ஜிப் ஃபைல் எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்ல ஹவ் டு ஓபன் ஜிப் ஃபைல்னு ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் இன்ஷார்ட் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வால்யூம் பார் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 செகண்ட் இருக்கும். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளஸ் ஐகான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு போட்டோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10-8 போட்டோஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் போட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு மேல ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான், நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. கலர்ஃபுல்லா லைட்னஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு மேல டபுள் டிக் மார்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு கலர் கரெக்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அந்த பிக்சர் மட்டும் செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி சிங்கிள் டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. மியூசிக் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கிட்ட இருக்கிற வீடியோ சாங் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஆடியோ தனியா பிரிச்சு கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு சாங் பிளே பண்ணி பார்த்து ஸ்டார்டிங் ஒரு அந்த வால்யூம் பார் 3 செகண்ட் இருக்கும்ல, அதனால ஸ்டார்டிங் ஒரு 3 செகண்ட் மியூசிக் இருக்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பாடுற மாதிரி உங்களுக்கு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்பிட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து வச்சிருங்க. எண்டிங்க்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எங்க லிரிக்ஸ் வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டு எண்டிங்ல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்டிங் போயிருங்க. இப்போ ஒரு பிக்சருமே செலக்ட் பண்ணிட்டு சாங் பிளே பண்ணி விட்டுட்டு அந்த ஒரு பிக்சர் வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன் லிரிக்ஸ் வர மாதிரி வந்து நீங்களே வந்து உங்க ஃபிங்கரை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிக்சருக்குமே அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருங்க. அந்த ஏரோ மார்க் பிடிச்சு PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த PNG பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி பிடிச்சி கொஞ்சம் முன்னாடி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் ஏரோ மார்க் இருக்குல்ல அதை பிடிச்சி உங்க ஃபிங்கர்ல லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா மேக்னெட் மாதிரி கரெக்டா அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலா வந்து அதுவே வந்து ஒட்டிக்கும். இப்போ எண்டிங்ல இருக்கிற ஏரோ மார்க்கை டச் பண்ணீங்கனாலே போதும், வீடியோ எண்டு கேட்கும். வீடியோ எண்டை வந்து கிளிக் பண்ணிருங்க, இது வீடியோ எண்டு வரைக்கும் போயிடும். பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், இந்த பிளெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டார்க்கன் இல்லைன்னா மல்டிப்ளை வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி வச்சு இந்த ஒயிட் லைன் முன்னாடி வச்சு PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த PNG பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு இதுவும் சேம் ப்ராசஸ் தான். ஸ்டார்டிங் அந்த ஏரோ மார்க் பிடிச்சி கொஞ்சம் ஷார்டன் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலா வந்து மேக்னெட் மாதிரி அதுவே வந்து ஒட்டிக்கும். இப்போ இதையும் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இந்த PNG பிக்சரை லைட்டா கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சு கரெக்டா இதுக்கு கீழே நான் வீடியோல காட்டுற மாதிரி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஷேட் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்தது PIP ஆப்ஷன் கொடுத்து பட்டர்ஃபிளை PNG பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி ஷார்ட் அண்ட் கரெக்டா பண்ணிட்டு இந்த பட்டர்ஃபிளை எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்க 2 ஃபிங்கரை பிடிச்சி மேல ஸ்கிரீன்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணியும் இல்ல ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி டாப் பாட்டம் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே பண்ணிட்டே வந்துருங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டு கீழே WN இருக்கு ஃபாண்ட், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இதில் எப்படி ஃபாண்ட் எல்லாம் ஆட் பண்றதுன்னா அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்களா ஃபாண்ட்ஸ் எல்லாம், அது எங்க டவுன்லோட் ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு போய் நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து ஆட் ஆயிரும். இதுல இருக்கிற நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன், எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்சதை டைப் பண்ணிட்டு அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து எனக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து நான் வச்சுக்கிறேன். நீங்களும் இதே அனிமேஷன் வச்சுக்கிறனாலும் நீங்க வச்சுக்கலாம். மேல டியூரேஷன் வந்து எப்பவுமே ஃபுல்லா வச்சிருங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை கரெக்டா அந்த வால்யூம் பார்க்குள்ள மட்டும் வச்சிருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டிக்கர் ஆப்ஷன் எல்லாமே நீங்க கொடுத்து இந்த மாதிரி PNG ஸ்டிக்கர்ஸ் எல்லாமும் நான் மெட்டீரியல்ஸ்ல ஜிப் ஃபைல்குள்ளேயே கொடுத்துருப்பேன். இதை வந்து எங்க வைக்கணுமோ அங்க வச்சு இதுக்கும் அனிமேஷன் நீங்க வந்து கொடுக்கறனால கொடுத்துக்கலாம். லிரிக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க லிரிக்ஸ் வந்து டைப் பண்றனால பண்ணிக்கலாம். இல்ல குரோம்ல போயிட்டு அந்த சாங்கோட நேம் அடிச்சு லிரிக்ஸ்ன்னு போட்டீங்கனாலே நிறைய வெப்சைட் வரும். அதுல ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஏதோ ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு
நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இன்ஷாட்டில் போய் அந்த எம்டி ஸ்பேஸ் டெக்ஸ்ட்டில் வந்து ஹோல்டு பண்ணிங்கனாலே பேஸ்ட்டுன்னு கேட்கும், பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போது அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து வச்சுக்கோங்க. இல்லை நான் கொடுத்த அனிமேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு நான் சாங் ப்ளே பண்ணி பார்க்கும்போது லிரிக்ஸ் வந்து கரெக்டாக எனக்கு வந்து சீக்கிரமாக வந்துடுது. அதனால் நான் சிங்கிள் லிரிக்ஸ் கொடுத்துக்கிறேன். டபுள் லிரிக்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டு சிங்கிள் லிரிக்ஸ் கொடுத்து டியூரேஷன் வந்து ஃபுல்லாக வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த பிக்சருக்குள்ளே மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸை நான் வச்சுருக்கேன். அதனால் வந்து டபுள் டெக்ஸ்ட் லிரிக்ஸ் கொடுத்தா ஃபாஸ்ட்டாக போகுது. சிங்கிள் லிரிக்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ தான் அவங்க சிங்கர்ஸ் பாடும்போது வந்து கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி சிங்கிள் லிரிக்ஸ் கொடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஃபாண்ட் ஆப்ஷன் இதை டபுள் டேப் பண்ணி ஃபாண்ட் ஆப்ஷன் கொடுத்து தமிழ் ஃபாண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச தமிழ் ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து நான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் ஃபுல்லாக வச்சுட்டு அனிமேஷன்ஸ் எல்லாமே நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்ஸும் நான் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் எனக்கு சேம் லிரிக்ஸ் தான். அதனால் வந்து ஒரே லிரிக்கில் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ அடுத்த லிரிக்ஸ் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அடுத்த இடத்துல வச்சு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து லிரிக்ஸ் குரோம்ல இருந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு சேம் அனிமேஷன் எல்லாம் அதே தான் இருக்கும். எனக்கு இப்போ லிரிக்ஸ் வந்து நான் சேஞ்சஸ் பண்ணி இந்த இடத்துல நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பிக்சரோட செகண்ட் லிரிக்ஸ் வருது. இந்த இடத்துல கரெக்டாக ஒயிட் லைன் வச்சு மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து லிரிக்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிட்டு அனிமேஷன்ஸ் வந்து நான் டிஃப்ரெண்ட்டான வேற அனிமேஷன் நான் கொடுத்துக்கிறேன். அப்போதான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த அனிமேஷன் கொடுத்துக்கிறேன். அவுட்டுக்கு நான் இந்த அனிமேஷன் வந்து நான் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கரெக்டாக இதை இந்த பிக்சருக்குள்ளே நான் ஷார்டன் பண்ணி கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸை வந்து வச்சுக்கிறேன். இப்போ மேலே ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் எண்டு வரைக்குமே நீங்களே வந்து டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு நோடு வீடியோ எடிட்டர் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் இருக்கும். மேலே நியூன்ட் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பிளஸ் ஐக்கான் மாதிரி ரெட் கலர்ல இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியான்ட் இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோன்ட் இருக்கு, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள ரீசெண்ட்ல இருக்கிறது எல்லாமே வரும். நீங்க இன்ஷாட்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த பிளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா மேல வந்து சர்ச் ஐக்கான் மாதிரி காட்டுது. இதை கிளிக் பண்ணிட்டு GLOW க்ளோ அப்படின்னு அடிச்சீங்கன்னா கீழே க்ளோன்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. கீழே வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இந்த சிம்பிள் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கும், அதை 1080க்கு வந்து மாத்திருங்க. குவாலிட்டி வந்து ஹை வச்சுக்கோங்க, இல்லை வெரி ஹை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த கிரீன் கலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க வேற எதுவுமே கிளிக் பண்ணக்கூடாது எக்ஸ்போர்ட் ஆகி முடிகிற வரைக்கும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இந்த வீடியோ சேவ் ஆயிரும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.